நம்ம இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கடையில சாப்பிடுற டேஸ்ட்ட விடவே இது நம்ம நல்லா பண்ண முடியும். நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செய்யறனால இது ரொம்ப சாஃப்ட்டாவும், ஜூஸியாவும் இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டூ டேஸ்டி செஃப் மாம். அதுக்கு தேவையான அளவு நான் பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்க வந்து வேற பாஸ்தா என்ன இருந்தாலும் அத எடுத்துக்கலாம். வேகுற டைம் பார்த்தீங்கன்னா, அதிலேயே பேக் சைட் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பார்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் ஆகும் பாஸ்தாவ பொறுத்து. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும், உப்பும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட்டா வெந்துரும். அதுக்கப்புறம் எடுக்கணும். இத வந்து அப்படியே வடிகட்டி 1 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அப்பதான் இது உதிரி உதிரியா தனியா இருக்கும். இல்லைன்னா ஒட்டிரும். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாஸ்தாவையும் இதுக்குள்ள போட்டு கலந்துக்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோல கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஈஸியா பார்க்க முடியும். இது இப்ப கலந்தாச்சு. இத வந்து நம்ம லைட்டா ஒரு பேன்ல வெண்ணெய் விட்டுட்டு நம்ம இத வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி வெந்துருச்சு. நம்ம உள்ள முட்டை கலந்துருக்கிறோம்ல, அதனால அத வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் உள்ள இருக்கிற முட்டையெல்லாம் வந்து வேகும். இல்லைன்னா அது ஸ்மெல் வரும். எக்கு ஸ்மெல் வரும். இப்ப நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிரலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் நான் மைதா போட்டிருக்கேன். நீங்க எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி மைதா மாவு போட்டுக்கோங்க. இந்த மைதா மாவு வந்து நம்ம லைட்டா ஹீ வே ஹீட் பண்ணி விட்டாலே போதும். வேக வேண்டியதில்ல. ரொம்ப நேரம் விட வேண்டியதில்ல. 1 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, நான் ஒரு 300 எம்எல் பால் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அப்பதான் இன்னும் நல்லா ஜூஸியா இருக்கும். நம்ம கடையில சாப்பிடுற அளவுக்கு ஜூஸியா கிடைக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்திலேயே நல்லா திக்காயிரும் பாலு. இதுக்கு நான் ஒரு பெரிய பூண்டுல 2 கிராம்ப குத்தி நம்ம உள்ள போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட்டா நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். இது பால் நல்லா திக்கானதும் 2 டேபிள் ஸ்பூன் சீஸ் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தால கலந்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமா அது ட்ரை ஆயிரும். அ லைட்டா நம்ம கலந்து விட்டாலே போதும். எல்லாமே நல்லா வெந்திருக்கிறதுனால, நம்ம இத வந்து வேக வைக்க வேண்டியதெல்லாம் இல்ல. அதனால லைட்டா அந்த சூட்ல மட்டும் கலந்து விட்டோம்னா போதும். இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். அவ்வளோதான் நம்ம இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இது வந்து நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செய்றோம். கடையில வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால இது ரொம்ப டேஸ்ட்டாவும், நல்ல ஜூஸியாவும் இருக்கும். இன்னும் பால் வந்து அதிகமா ஊத்திக்கிட்டீங்கன்னா, இன்னும் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.